தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க்கு 3:5 வாசிக்கலாம் பார்க்கலாம். அவர்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். கையை நீட்டு. அவன் வலது கையை சூம்பி போயிருக்குதுங்க. சூம்பி போன ஒரு மனுஷன் கையை பார்த்து நீட்டுனா யாருங்க நீட்டுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஐயா உங்களுக்கு தெரியாதா, என் கையை சூம்பி போயிருக்கு, நான் எப்படிங்க நீட்ட முடியும் என்றுதான் சொல்லுவார்கள். இல்லை, என் சூழ்நிலை தெரியாதா அவருக்கு, என் பலகீனம் அவருக்கு தெரியாதா, தெரிந்தும் எப்படி கையை நீட்டுன்னு சொல்றாரு, எல்லாரும் முன்பும் என்னை வெட்கப்படுத்தவா என்று கேட்பார்கள், அல்லது தயங்குவார்கள், அவிசுவாசப்படுவார்கள். ஆனா இந்த மனுஷனை பாருங்க, அப்படியே நீட்டினான் என்றால் அவன் தயங்கல, அவிசுவாசப்படல, கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே செஞ்சாங்க. அப்படி செய்ய அவன் கையை நீட்ட முயற்சி செய்த பொழுதுதான் அவன் கை மறுக்கையை போல சொஸ்தமாகி விட்டது. என்ன ஆண்டவர் சொல்றாருங்க, உன் கையிட்டு என்ன அர்த்தம்? நீ முயற்சி செய், உன்னை நான் வாழ வைப்பேன், உன் முயற்சி நான் கனம் பண்ணுவேன். கர்த்தர் சொல்ற, நீ முயற்சி செய், ட்ரை பிரதர், ட்ரை சிஸ்டர், உன் முயற்சியை ஆதரித்து நடத்துவா, காரியங்களை வாய்க்க பண்ணுவா. உன் கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். அடைத்தவர் உண்மையுள்ளவர், தாயின் கர்ப்பத்தை தெரிந்து கொண்டவர், உன் முயற்சியை கனம் பண்ணுவா. நீ முயற்சி பண்ணு, தொடங்கு, நான் முடிப்பேன். அதான் கர்த்தரோட ஸ்டேட்மெண்ட்டுங்க. முயற்சி பண்ணு, நான் ஆசீர்வதிப்பேன். தொடங்கு, நான் முடிப்பேன். நமது ஆண்டவர் தொடக்கத்தை முடிக்கிற தெய்வம். விசுவாசத்தோங்கிற முடிக்கிறமா கர்த்தர் சொல்லுகிறா, முடிந்தது என்று சிலுவையில் சொன்ன ஆண்டவர் சொல்லுகிற அறகுறையாய் அல்லங்க, செய்து முடிக்கிற ஆண்டவரோடு இருக்கிறார். செய்து முடிக்கிற கர்த்தர் தெய்வம் சொல்லுகிறார், நான் முடிப்பேன். இனி நீ அறகுறையாய் அல்ல, குறைவுள்ளவனாய் அல்ல, நிறைவுள்ளவனாய் இருப்ப. நான் முடிப்பேன். தொடங்கினதை முடிக்கிறவர் கர்த்தர். நீ தொடங்கினதை முடிப்பார், மகிமையாய் முடிப்பார். உன் முயற்சியை தேவன் ஆசீர்வதிப்பார். உன் முயற்சி இனி வீணாய் போறதல்ல, வெறுமையாய் போகிறதல்ல. உன் முயற்சி பலன் அளிக்கும். பலன் அடிக்கக்கூடிய தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். நீ வெறுமையாய் போவதில்லை. மனதுருக்கத்தின் தெய்வம் நம்மத்தில வந்திருக்கிறார். இரக்கத்தின் தெய்வம் இயேசு நம்மத்தில வந்திருக்கிறார். அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டான். உங்களை கர்த்தர் கைவிட மாட்டான். தூக்கி நிறுத்துவார். இந்த வாரத்தில் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்து கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றோம், உங்களை நேசிக்கிறார் என்றோம் கர்த்தர் நிச்சயமாய் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.